புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல வயதானவர்களுக்கு முழங்கால ஏற்படக்கூடிய மூட்டு வலி பத்தி பேச போறோம். மூட்டு வலி என்னென்ன, இதனுடைய அறிகுறி ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும், மூட்டு தேய்மானத்தினுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல போகும்போது நிறைய பேருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணும், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கும். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாம மூலிகை மருந்துகள்லயே இதை சரி பண்ண முடியுமா, கம்ப்ளீட்டா இந்த பெயின்லேருந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். டாக்டர் தேவி சரவண்யா ஹெர்பல் கிளினிக்ல இருந்து தலைமை மருத்துவர் டாக்டர் தேவி சரவண்யா இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நமக்காக இணைந்திருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஜென்ரலா மூட்டு வலி அப்படின்னா அது நார்மலா ஒரு மூட்டு வலி, வயசானவங்களுக்கு மூட்டு வலி வரும், கீழே உட்காந்தா எழுந்திரிக்க முடியாது, இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும். ஒற்றடம் கொடுப்பாங்க, இல்லைன்னா எண்ணெய் சூடு பண்ணி தேய்ப்பாங்க, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான அந்த பெயின் போயிட்டு டாக்டரை போய் பார்க்கும்போது எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்பாங்க, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 2 மூட்டுக்குமே சர்ஜரி பண்ணியுமே அதுக்கப்புறமும் எனக்கு இந்த வலி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமானா கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் முழங்கால் மூட்டு வலிக்கு தீர்வு இருக்கா? கண்டிப்பாக முழுமையான தீர்வு இருக்குது. இப்போது நம்மளுக்கு முழங்கால் முட்டி வலி அப்படின்னு பார்க்குறப்போ பெரும்பாலும் நம்மளுக்கு ஒரு வயது கடந்ததுக்கப்புறமா ஏஜ்டான பர்சனுக்கு ஒரு 50 வயது 60 வயது, சில பேர்த்தோடைய உடம்பு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பாடி சீக்கிரமே வெயிட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு 40-45 வயசுலேயே முட்டி வலி ஏற்பட ஆரம்பிச்சிருது. அதை தாண்டி பெரும்பாலும் நம்மளுக்கு முழங்கால் முட்டி வலி நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னாவே மேக்ஸிமம் நம்மளுக்கு அபவ் 60-65 அந்த மாதிரி ஒரு ஏஜ் சர்க்கிள் தாண்டினதுக்கப்புறமா தான் இந்த முழங்கால் முட்டி வலி பிரச்சனைகள் பரவலாக நிறைய பேர்த்துக்கு காணப்படுது. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஜீரியாட்ரிக் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஏஜ் ரிலேட்டட் டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வயதுக்கு மேலே தான், ஒரு வயது தாண்டினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். வயது தாண்டினதுக்கப்புறம் ஏற்படக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு குறையிறதுனால, நம்மளுடைய செரிமானம் எல்லாமே நம்மளுக்கு குறையிறதுனால, இரத்த உற்பத்தி, இரத்த ஊறி வர்றது எல்லா தன்மையும் நம்மளுக்கு ஒரு ஏஜ் தாண்ட தாண்ட நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீட்டு நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேகம் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மூமெண்ட் நம்மளுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். அதிகமாக நம்ம ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவோம், அதிகமாக நம்ம உட்கார ஆரம்பிச்சிருவோம், ரொம்ப தூரம் நம்ம நடக்கிறது இல்லை. சின்ன வயசில் நம்ம செய்கிற மாதிரியான வேலைகளை ஒரு 60 வயசு தாண்டினதுக்கப்புறமா நம்மளால் செய்ய முடியறதில்ல. என்னென்னா உடம்பு தளர்ச்சி ஆகிறது. இது மாதிரி ஆகிறப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எலும்புகளும் நம்மளுக்கு தளர்ச்சி அடையதான் செய்யும். எலும்புகளை சுற்றி இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு 2 எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடு எல்லாமே நம்மளுக்கு வத்த ஆரம்பிக்கும். நம்மளுக்கு 2 ஜாயிண்ட்டை நம்மளுக்கு கிரிப்பாக பிடிச்சி வச்சுட்டு இருக்க அந்த தசைகளும் தசை நார்களும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வலிமை இழக்க ஆரம்பிக்கும். எலும்புகளுக்கு முனையில் இருக்கக்கூடிய அந்த குருத்து எலும்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு டீஜெனரேஷன் ப்ராசஸ் இயற்கையாகவே நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும். டிஜெனரேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்போ நம்மளுக்கு மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல வீக்கம் தேங்கியிருக்கு. ஒரு 50 வயசு 60 வயசுக்கு அப்புறம் செரிமானம் நம்மளுக்கு குறைவு ஏற்படுறதுனால வீக்கமும் வாயுவும் நம்மளுக்கு அங்கே தேங்க ஆரம்பிச்சிடும். அது சில பேர்த்துக்கு ஸ்கேன்லேயோ எக்ஸ்ரேலையோ மிஸ்ஜட்ஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஒரு தப்பாக நம்ம வியூகிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். அந்த இடத்துல டீஜெனரேஷன் ஏற்பட்டிருக்க மாதிரி நம்மளுக்கு காமிக்கும், வெளிப்படையாக நம்மளுக்கு காமிக்கும், ஆனால் உள்ளே ஆயிருக்காது. அது என்னென்னா நம்மளுக்கு ஃப்ளூயிடும் நம்மளுக்கு காற்றும் அபான வாயுவும் நம்மளுக்கு கெட்ட அபான வாயு நம்மளுக்கு அந்த இடத்துல தேக்கம் எடுப்பதுனால அதை நம்மளுக்கு முனைகளை லேசாக நம்மளுக்கு மறைச்சிரும். நம்மளுக்கு காட்லேஜ் இருக்கக்கூடிய இடங்களை நம்மளுக்கு மறைச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியாமல் போகும். அப்போது நம்மளுக்கு நீர் நம்மளுக்கு சூழ்ந்து அந்த இடத்துல கேப்புக்குள்ளே இருந்துக்கிடுச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு பெயின் தாராளமாக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீர் நம்மளுக்கு தேக்கம் கொடுத்துருச்சு அப்படின்னாவே ஈஸியாக நீட்டி மடக்க முடியாது, ஈஸியாக கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது,
படி ஏற முடியாது, இறங்க முடியாது. இதுக்கு எல்லாத்துக்குமே சிரமமாக இருக்கும். கால் நீட்டி மடக்கிறப்போ ஒரு விதமான ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். எப்போதுமே ஒரு ஸ்டிஃப்னஸ் அங்கனக்குள்ள ஒரு கிரிப்பாக ஒரு பிடிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஸ்டிஃப்னஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இயற்கையாகவே ஒரு ஏஜ் தாண்டினதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். காரணம் என்னென்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளூயிடும் நம்மளுக்கு காற்றும் நம்மளுக்கு உள்ள தங்குறதுனால. இதை நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம மோஷன் போகாமல் யூரின் அடக்கி வச்சுட்டு இருக்கிறதுனாலையும் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு உருவாகும் அப்படின்ற ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. அது சித்தர்கள் பாடல் மூலமாக மலமதை அடக்கினாலே மலந்தனை வாயு தள்ளும் சலத்தோட முழங்காலின் கீழ் தன்மையாய் நோய் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா நம்ம மோஷன் நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் லாங் டர்மாக நம்மளுக்கு ஏற்பட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கெட்ட அபான வாயு வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுடைய முழங்கால் முட்டுகளில் தான் வந்து நம்மளுக்கு தேங்க ஆரம்பிக்கும். அது நம்மளுக்கு வந்து தேங்குச்சு அப்படின்னாலும் நாள் பட பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஜாயிண்ட்டை அஃபெக்ட் பண்ணி நம்மளுக்கு முழங்கால் முட்டி வலி வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதே மாதிரி சலத்தை அடக்கினால் அப்படின்னா யூரின் வந்து நம்மளுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுனால, இல்லை நம்ம வேலைக்கு போகிறோம், இல்லை ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம டாய்லெட்ஸ்லாம் கொஞ்சம் அன்க்ளீனாக இருக்கும், நல்லா இருக்காது, ஒரு மாதிரி வாடை அடிக்கும், ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அது தவிர்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடக்கி வைக்க ஆரம்பிச்சிடுறோம். இப்படி அடக்கி வைக்கிறதுனாலையும் சரியாக யூரின் போகாதனால தண்ணி குடித்து நம்மளுடைய உடம்பு கழிவுகள் நம்மளுக்கு வெளியேறாத ஒரு காரணத்தினாலையும் பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். பர்டிகுலராக ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெயிட் பியரிங் ஜாயிண்ட் முழங்கால் முட்டுகள் தான் நம்மளுக்கு பாதிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கணுக்கால் கொலுசு போடக்கூடிய இடங்கள் இருக்குது பார்த்திங்களா, அங்கே நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். நிறைய பேர்த்துக்கு வெயிட் வந்து ஃபுல் வெயிட்டும் நம்மளுக்கு அந்த இடத்துல தான் நம்மளுக்கு ப்ரெஷரைஸ்டாக இருக்கும். அப்படி இருக்க இடங்கள்லாம் நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு ஜாயிண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, விட்டமின் டி சத்து குறைவாக இருக்கும், அனிமிக்காக இருப்பாங்க. இது மாதிரி சத்து குறைபாடுனாலையும் சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் நம்ம எடுத்துக்காத காரணத்தினாலையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடம்பு வெயிட்டும் அவங்களுக்கு அதிகமாக இருந்தது. இந்த ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓவர் வெயிட் அந்த முட்டு ஜாயிண்டில் நம்மளுக்கு ப்ரெஷரைஸ்ட் ஏற்படுத்தியும் அவங்களுக்கு முழங்கால் முட்டி வலி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ரத்தோட்டம் சரியில்லாத காரணத்தினால அங்கங்கே ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி இருக்கும், வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும். இதனால பார்த்திங்க அப்படின்னா முழங்கால் முட்டுகளுக்கு சரியான ரத்தோட்டம் போகாத காரணத்தினாலையும் கெட்ட நீர் நம்மளுக்கு வெளியேறாத ஒரு காரணத்தினால அப்படியே அடியிலே நம்மளுக்கு தேங்கிக்கிறது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக நம்மளுக்கு அடியிலே தேங்கிக்கிறதுனாலையும் முழங்கால் முட்டி வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக கீழே விழுந்துடுறாங்க, இல்லை வலிக்கு விழுந்துடுறாங்க, இல்லை பைக்லேருந்து கீழே விழுந்து முட்டி கரெக்டாக அடிபட்டுறது, இல்லை ரிப்பீட்டடாக ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க கீழே விழுந்து முட்டி மோஸ்ட் ப்ராப்ளி நிறைய அடிப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு காரணங்கள்னாலையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஏஜ் ஆக ஒரு 30, 35, 40 அந்த மாதிரி ஏஜ் தாண்ட பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இதனாலையும் முழங்கால் முட்டி வலிகள் ஏற்பட ஆரம்பிக்குது. சில பேர்த்துக்கு ஃப்ராக்சர் ஏற்படுறப்போ, இல்லை வலிக்கு விடுறப்போ, இல்லை கால் சுளுக்கு பிடிக்கிறப்போ, இது மாதிரி டயத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு லிகமெண்ட் எல்லாம் வீக்காக இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கிழிஞ்சிரும், நம்மளுக்கு பார்ஷியல் டேர் ஆயிரும், இல்லை சில பேருக்கு கம்ப்ளீட் டேர் ஆகும். இதனாலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு முழங்கால் முட்டி வலிகள் ஜாயிண்ட் பெயின் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. நம்மளுக்கு முட்டிய மேலே இருக்கக்கூடிய எலும்புகளையும் கீழே இருக்கக்கூடிய எலும்புகளையும் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடியது நம்மளுக்கு தசைகளும் தசை நார்களும். ஒரு தசைகள் வந்து அதோடைய நுனி பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா உருண்டு திரண்டு ஒரு பேண்டு மாதிரி நல்லா ஆயிட்டு அதுதான் நம்மளுக்கு போய் எலும்புகளோட நம்மளுக்கு பொருந்தி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் ஒன்றுக்கு ஒன்று நம்மளுக்கு பொருந்தி இருக்கிறதுனால தான் நம்மளால் நீட்டி மடக்க முடியுது. அங்கங்கே எல்லாம் தனித்தனியாக இருந்துச்சுன்னா நீட்டி மடக்க முடியாது, அதெல்லாம் பொருந்தி இருக்கிறதுனால தான் நீட்டி மடக்க முடியுது. அந்த பொருந்தி இருக்கும் இல்லையா, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு பொருந்தி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நடுவில் விரிசல் விட்டுரும், கட் ஆயிரும், கிழிஞ்சிரும். அப்படி இருக்கப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் மூவ்மெண்ட் கொடுக்க முடியாது, ஜாயிண்ட் கலந்து தொங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். கால் கீழே திடமாக அவங்களால எடுத்து வச்சு நடக்கிறதுக்கு ஒரு பயம் ஏற்படும், விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு டெண்டன்சி இருக்கும். இதனாலையும் நம்மளுக்கு முழங்கால் முட்டி வலி ஏற்பட ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன், அப்படி நம்மளுக்கு போன் டென்சிட்டி நம்மளுக்கு குறையிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலும்புகளும் எலும்புகளுடைய வலிமையும் நம்மளுக்கு வந்து குறையும் போது போன் டென்சிட்டி நம்மளுக்கு குறையும். அது குறைஞ்சிது அப்படின்னாலும் நம்மளுக்கு எலும்பு ஃபுல்லாக நம்மளுக்கு வலிக்கும், கால் ஃபுல்லாக நம்மளுக்கு உளைச்சல் பெயின் வரைக்கும் மேலே பொத்தி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸும் சேர்ந்து நம்மளுக்கு வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஈஸியாக கீழே விழுந்துட்டா கூட நம்மளுக்கு ஃப்ராக்சர் ஆயிரும். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா
எலும்புகள் மட்டும் நம்மளுக்கு பலம் இழந்து போகாது, அங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு தசைகள், தசைநார்கள், சைனோவியம், சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாமே நம்மளுக்கு பலம் இழந்து போயிருக்கிறதுனால நம்மளுக்கு வலிகள் ஏற்பட ஆரம்பிக்கும். எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, கிரேட் 1 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸாக இருந்தாலும் சரி, கிரேட் 2ஆக இருந்தாலும் சரி, 3ஆக இருந்தாலும் சரி, 4ஆக இருந்தாலும் சரி, கிரேட் 5ஆக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. அறுவை சிகிச்சை அவசியம் கிடையாது. நம்ம மூலிகை மருந்துகள் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் கிரேட் 3 வரைக்கும் நம்ம மூலிகை மருந்துகள் கொடுத்தே நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதுக்குரிய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் கிரேட் 3 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கறதுனால, கொஞ்சம் ஆயில் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கறதுனால, லைட்டாக ஒத்தனம் கொடுக்கறதுனாலே நம்மளுக்கு சரியாயிரும். இந்த கிரேட் 4ம் கிரேட் 5ம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நல்ல எலும்புகள் பார்த்திங்க அப்படின்னா நகர்ந்துருக்கும், அதோடைய பொசிஷன்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கும், அது ஒரு எலும்பு மேலே போய் ஏறி நின்றுட்டுருக்கும், இடிச்சிட்டு இருக்கும், கொஞ்சம் உரசிட்டு இருக்கும், கிரிப்டேஷன் சவுண்ட் நல்லா கேட்கும், கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது. இந்த ஒரு இம்பேக்ட் அவங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தங்க வச்சு நம்ம பஞ்சகர்ம சிகிச்சை, வர்ம சிகிச்சை, ஒட்டடமை எல்லாமே சேர்த்து நம்ம பண்ணுறப்போ அந்த ப்ராப்ளமும் நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளால் சரி பண்ணி கொண்டு வர முடியும். அதுக்குரிய நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. மதுரை மாவட்டம் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என்னோட பையனுக்காக நான் கேட்குறேன். மகனுக்கு வயது என்னம்மா? பையனுக்கு வந்து வயசு 12 மேடம். 12. உங்க கேள்வியை கேட்கலாமா? கேளுங்க. என் பையனுக்கு வந்து சுண்ணத்து பண்ணிட்டோம். சரி, சுண்ணத்து பண்ணி ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. யூரின் போற இடத்துல மட்டும் சின்னதா இருக்கு மேடம், அது வளராம இருக்கு. யூரின் போற இடத்துல புண்ணு இருக்கா? புண்ணு இல்ல, வளராம இருக்கு. அது எப்படி சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. ஹலோ. இப்போ சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா சர்க்கம்ஸ்டேஷன் சர்ஜரி பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து வளர்ச்சி அடையாத மாதிரி சில பேர்த்துக்கு தெரியும். அது ஃபஸ்ட்டு நார்மலாக இல்லையான்றதை நம்ம பார்த்துக்கணும். பையன் 12 இயர்ஸ் தானே. நாளைக்கு வந்து மதுரையில் கன்சல்டிங் நடக்குது. காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 o'clock வரைக்கும் நாளைக்கு கன்சல்டிங் மதுரையில் நடக்குது. மதுரையில் மாட்டுத்தாவணியில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில், ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. நீங்கள் அங்கே கூட உங்கள் பையனை நேரில் அழைச்சிட்டு வந்து காமிங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க, இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கே ஆஸ்லேஷனாக இருக்குது, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்றது, இது கம்ப்ளைண்ட்டாக இல்லையா அப்படின்றத நேரில் பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் அவசியம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அது நார்மல் தான் அப்படின்னா அதை அப்படியே நம்ம லீவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஹாஸ்பிட்டலுடைய ஃபோன் நம்பர் வந்து டிவியில் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு இல்லையாம்மா, அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா மதுரையில் நாளைக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இருக்கீங்கம்மா, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த முழங்கால் மூட்டு வலி இப்போது சீசன் வந்து மாறிட்டே இருக்குது. இப்போவுமே வந்து இந்த குளிர்காலம் வர வர வந்து பெயின் இன்னும் அதிகமாக இருக்கும், ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே, இப்போது பொதுவாக வந்து சம்மர் சீசன் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு, கிளைமேட் மாற ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் நைட்டெல்லாம் வந்து கொஞ்சம் குளிர் ஏற்பட ஆரம்பிச்சிருது, அந்த வெக்கை கொஞ்சம் தனிய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ இந்த கிளைமேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி முழங்கால் முட்டி வலி இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கு, ஆல்ரெடி சில பேர் வந்து முட்டி வலி வச்சுருப்பாங்க, இல்லை சில பேர்த்துக்கு நடக்க சிரமப்பட்டுட்டு இப்போ தான் ஒரு சில பேர்த்துக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒரு சில பேர் நிறைய பேர் இப்போ வயதானவர்கள்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வருஷம் கழிய அவங்களுக்கு வயது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே இருக்கும். சில பேர்த்துக்கு முட்டி வலிகள் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டில் இப்போது இந்த மாதங்கள் அடுத்து தாண்ட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் முழங்கால் முட்டி வலி வந்து இல்லை ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிவியராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் குளிர்ச்சினால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரத்தோட்டம் வந்து நம்மளுக்கு உறைய ஆரம்பிக்கும், அது அப்படியே ஸ்டிஃப்னஸ் ஆக ஆரம்பிக்கும், சரியான ரத்தோட்டம் இருக்காது. அதனால தான் இந்த குளிர்காலங்களில், கொஞ்சம் பனிக்காலங்களில், அதுக்கப்புறம் மழைக்காலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கிளைமேட்டில் வந்து நம்மளுடைய ஏரில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிறப்போ, ஒரு குளிர்ச்சி தன்மை நம்மளுக்கு இருக்கிறப்போ, நம்மளுடைய அட்மாஸ்பியரில் ஹியூமிடிட்டி நம்மளுக்கு குறையிறப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுடைய பாடி வந்து ஒரு இறுக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுவும் பர்டிகுலராக நம்மளுக்கு ஜாயிண்ட்டில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா ரத்தம் வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு அடர்த்தியாக ஆரம்பிச்சிடும், உராய ஆரம்பிச்சிடும். அது லைட்டாக எல்லாம் உரையாது, லைட்டாக நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நம்மளுக்கு குறைவாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு ஜாயிண்ட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு இறுக்கம் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு விடிய காலையில் எந்திரிக்கிறப்பையும் நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்.
பெயின் சாதாரணமாக வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய பெயினை காட்டிலும் இந்த குளிர்காலங்களில் ஏற்படக்கூடிய பெயின் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த கிளைமேட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் மாறி வரப்போ அவங்களுக்கு வலிகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. அதுக்குரிய கரெக்டான ட்ரீட்மெண்ட்டையும் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒத்தட முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே இதை சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். பயப்பட தேவை. நன்றி டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். அம்மா என் பேர் ஜெயலட்சுமிமா, கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேங்கம்மா. சரிம்மா, உங்களுக்காக கேட்குறீங்களா? ஆமாங்க, எனக்காக தாங்க. வயதை சொல்லிட்டு பேசுங்க. வயது 62 ஆச்சுங்கம்மா. உடம்பு இந்த இடுப்பு சைடுல இந்த மார்பு கீழே எல்லாம் படர்தாமரை மாதிரி வந்திருக்குதுங்கம்மா. படர்தாமரை மாதிரி இருக்கா? ஆமாங்க. அது ஆயின்மெண்ட் போட்டா நல்லா இருக்குது, மாத்திரை போட்டா நல்லா இருக்குது, திரும்ப திரும்ப வருது. இதுக்கு நான் கத்திரிக்காய் இதுக்கெல்லாம் எதுவுமே சேர்க்கறதே இல்லை. ஆனா டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா எல்லாமே சாப்பிடலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் நாங்க டெஸ்ட்டும் பண்ணிட்டோங்க, பிளட் டெஸ்ட்டும் பண்ணிட்டு அதுலயும் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனா இருந்தாலும் அந்த புண்ணு அடிக்கடி நல்லா இருக்கு, திரும்ப வருது. அதுக்கு என்ன பண்றது? படர்தாமரை உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். சரியான நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கல, சும்மா நீங்கள் வந்து அந்த இச்சுகாடு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த கிருமிகள் நம்மளுக்கு மடிகிற வரைக்கும், அந்த ஆயின்மெண்ட் நீங்கள் போடுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மறையிற மாதிரி தெரியும், கொஞ்சம் கருப்பாற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்வை பட்டுச்சு, நீங்கள் கொஞ்சம் சொரிஞ்சு விட்டீங்க அப்படின்னா பழையபடிக்கு செவந்து போய் ஒரு மாதிரி வீங்கிட்டு வெளியே ஃபுல்லாக பார்டர் போட்ட மாதிரி நம்மளுக்கு ஏற்பட்டுட்டு அரிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். சரியா? இதுக்கு நல்ல கரெக்டாக நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா கோயம்புத்தூரில் தானே இருக்கீங்க? கோயம்புத்தூரில் எங்களோட தேவி சரவணியா ஹெர்பல் கிளினிக் வந்து ஆர்எஸ்புரம் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் வந்து எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அங்கே கூட நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா க்யூர் பண்ணி விட்டுருவேன். 1 மாதம் 2 மாதத்தில் இது சரியாகக்கூடிய ஒரு பிரச்சனை தான், ஈஸியாக சரியாயிரும். ஆனால் நீங்கள் எல்லோரும் வருஷக்கணக்காக அந்த படர்தாமரை பிரச்சனையை சரி பண்ணாமல் வச்சுட்டு இருப்பீங்க. அதுதான் ஒரு தொந்தரவு. டைட்டாக ஏதாவது துணி போடுறப்போ, இல்லை ப்ளவுஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க அந்த மாதிரி போடுறப்போ, இல்லை வேர்வை நம்மளுக்கு படுறப்போ பார்த்திங்கன்னா திருப்பி ரீஇன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அது நடக்க விடாமல் நம்ம ஆயின்மெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். அந்த ஆயின்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வேர்வையை வந்து ரொம்ப அந்த இடத்துல இருக்க விடாது. எண்ணெய் அப்ளை பண்ணிட்டோன்னா வேர்வை அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவசியம் இருக்காது. ஃபுல்லாக கொஞ்சம் நைட்டியாக ஃப்ரீ கிளாத்ஸாக காட்டன் கிளாத்ஸாக போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரீ வென்டிலேஷன் இருக்கணும், வேர்க்கக்கூடாது. வேர்த்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அதிகமாகும். அதுக்கப்புறம் வேர்த்துது அப்படின்னாலும் நம்ம மருத்துவமனையில் வந்து குளியல் பொடி கொடுக்குறோம். குளியல் பொடி போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் எதுவுமே ஆயின்மெண்ட் க்ரீம் அப்ளை பண்ணல அப்படின்னாலும் உங்களுக்கு எரிச்சல் அரிப்பெல்லாம் எதுவும் இருக்காது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மூலிகைகளே உங்களுக்கு வந்து அந்த இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வாஷ் அவுட் பண்ணி விட்டுரும். அதை தாண்டி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இல்லை வேர்வை படுறப்போ லேசாக நம்மளுக்கு இச்சிங் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, சரியாயிரும். படர்தாமரை சரியாகிறதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேம்பு, நிலவேம்பு, சிவனார் வேம்பு இது மாதிரியான சேர்ந்த மூலிகை மருந்துக்களை வந்து உள்ளுக்குள்ளே எடுக்கும் போது தான் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை முழுமையாக முற்றிலும் அழிச்சது வெளியேற்றி விடும். அப்போ தான் படர்தாமரை வந்து 1-2 மாதத்தில் சீக்கிரமாகவே நம்மளுக்கு சரியாயிரும். வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக துணி, சோப் எல்லாத்தையும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக அந்த படர்தாமரை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். மருத்துவமனை கோயம்புத்தூரில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இதுக்குரிய மெடிசின்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சரியாயிரும். அப்படி இல்லாட்டி தகரை இலை உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா தகரை இலை கொஞ்சமாக, ஒரு 4-5 மிளகு கொஞ்சமாக, வசம்பு கொஞ்சமாக வச்சு நல்லா மைய அரைச்சி மஞ்சள் வேப்பிலையும் சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாம். டெய்லியும் அதை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் படர்தாமரை சரியாயிரும். தகரை இலை கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவாங்க, க்யூர் ஆயிரும். தேவி சரண்யா ஹெர்பல் கிளினிக் கோயம்புத்தூரில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சென்னையில், மதுரையில், சேலமில், திருச்சியில், திருநெல்வேலியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க, திருநெல்வேலியில் இப்போதைக்கு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, முட்டி வலி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குது, எனக்கு ஆலோசனை கேட்கணும் அப்படின்னா இன்றைக்கி தாராளமாக அங்கே டாக்டர் இருக்காங்க, மீட் பண்ணி பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். டாக்டர், நான் வந்து விருதாச்சலத்துலேருந்து பேசுகிறேன். எந்த ஊருமா? விருதாச்சலம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. டாக்டர், எனக்கு வயசு வந்து வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். எனக்கு வயசு வந்து 28 இருக்கும். சரி. எங்க அம்மா இறந்ததுனால எங்க பாப்பாவுக்கு தான் பிறந்து 1 வாரம். சரி. எங்க அம்மா இருந்ததுன்னா சரி சாப்பிடலாம் அல்சர் ஃபார்ம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப வந்து என்ன பண்றது, 3 வருஷம் ஆகுது. ஆனா வயிறு வந்து பெப்பா கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி, மூச்சு விட்டா கேஸ் மூவ் ஆகுற மாதிரி இருக்கு லெஃப்ட் சைடு.
வயிற்றுல. ம் அது நானும் நிறைய இடத்த காட்டி ஸ்கேன் பண்ணி வேற அல்சர்னு சொல்றாங்க. ஆனா சாப்பிட்டா வயிறு இந்த மாதிரி இருக்கு. அந்த கேஸ் சில டைம் இன்னும் ஆகிற மாதிரி இருக்கு. மூச்சு விட்டா மேலேயும் கீழேயும் ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கப்போ வயிறு எரிச்சல் இருக்கா, நெஞ்செரிச்சல் மாதிரி இருக்கா? மூச்சு விட சிரமமா இருக்கு. மூச்சு விட சிரமமா இருக்கு. ஓகே. இதை தவிர வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? அல்சர் சரியாயிடும். அல்சருக்கு வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதை தவிர வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? வீசிங் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? சளி எதுவும் இருக்கா? அந்த மாதிரி மூச்சு விடுற பிரச்சனை எனக்கு குளிர் டைம் இந்த மாதிரி டைம்ல வரும் டாக்டர். வடுக்கு சரி ஓகே. அதான் நெஞ்சு கரைப்பு இந்த மாதிரி அடிக்கடி சில டைம் வருது. அப்புறம் சரியாகுது திரும்ப வருது. இது எதனால டாக்டர்? அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 மந்த்துக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, நல்ல சீரகம் இருக்கு பாத்தீங்களா? சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு, ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா இவ்வளோ பெருசுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில ஸ்பூனில் வந்து 1 கிராம் அளவுக்கு பிடிக்கும், சில ஸ்பூனில் 2 கிராம் அளவுக்கு பிடிக்கும். 1 கிராம் பிடிக்கிற அளவுக்குரிய ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு 1 கிராம் அளவு ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கோங்க சீரக பொடி. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இன்னொரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமோ எப்பயோ ஒரு டைம் காலையில் டெய்லியும் ஒரு 1 மந்த் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வாங்க. சீரகம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அகத்தில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு சீர்படுத்திடும். அதனால தான் சீரகம்னே பேர் வந்துச்சு. டைஜஷனையும் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். 1 மந்த் இது எடுத்திங்க அப்படின்னா புண் எல்லாம் இருக்கிற புண்ணு ஃபுல்லாக நம்மளுக்கு ஆறிடும். அதுக்கப்புறமா 2வது மாதம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மாசிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 10 நாள் வரைக்கும் மட்டும் எடுங்க, போதுமானது. மாசிக்காய் பொடி கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து நல்லா ஒரு 10 நாள் மட்டும் நல்லா ஹாட் வாட்டரில் கலந்து காலையில் மதியம் நைட்டுக்கு இதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. இதில் அல்சர் வந்து நல்லா ஃப்ரீ ஆயிரும். அல்சர் ஃப்ரீ ஆகிறப்பே சில பேர்த்துக்கு வந்து கேஸ் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சரியாயிரும். ரொம்ப ஒரு மாதிரி சில பேர்த்துக்குலாம் வந்து வாய்வும் அங்கே ஓடுற மாதிரி இருக்குது. வயிற்றுக்குள்ளெல்லாம் நம்ம நல்லா காதை வச்சு நம்ம கேட்டு பார்த்தோன்னா கொடமொடான்னு ஒரு சவுண்டு கேட்கும், இரைச்சல் சவுண்டு கேட்கும். அது மாதிரி ஏதாவது கேட்குது, இல்லை அந்த கேஸ் வந்து நம்மளுக்கு மேலே ஏறிக்கிட்டு நம்மளுக்கு தங்குது, இந்த மாதிரி டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஓமத்திரவம், ஓம வாட்டர் இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சும்மா ஒரு மூடி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு குடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னாவே அது நேச்சுரலாகவே நம்மளுக்கு சரியாயிரும். இதை தாண்டியும் உங்களுக்கு இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா மேல் வயிறு நம்மளுக்கு அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னா லங்ஸையும் நம்மளுக்கு போட்டு கம்ப்ரெஸ் பண்ணி விட்டு செஸ்ட் டைட்னஸ் ஏற்படுத்தி விட்டு ப்ரீத்திங் ட்ரபிளை ஏற்படுத்தி விடும். நம்மளுக்கு வீசிங் மாதிரி நம்மளுக்கு உண்டு பண்ணி விடும். சில பேர்த்துக்கு குளிர்காலம் வந்துச்சு அப்படின்னா அந்த அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரபிள் இருந்தது அப்படின்னா நல்ல நுரையீரல் நல்லா பலப்படுத்துகிற மாதிரியான மருந்துகள் எடுத்திருக்கப்போ நம்மளுக்கு சரியாயிரும். சில பேர்த்துக்கு இந்த அசிடிட்டி அல்சரை சரி பண்ணிங்க அப்படின்னாவே இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது சரியாயிரும். இப்போது உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இதோட வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நேரில் கூட சென்னையில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. ஈக்காட்டு தாங்கல்ல அம்பாள் நகர் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே தான் இருக்குது, அங்கே நேராக வந்து பார்த்துக்கலாம். லொக்கேஷன் மெயின் லொக்கேஷன் தெரியாதவங்களுக்கு கிண்டி கத்திப்பாரா பிரிட்ஜ் பக்கத்துலேயே கிளினிக் இருக்குது, அங்கே கூட நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், லைனில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். முழங்கால் மூட்டு வலி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம ஹெர்பல் கிளினிக்கில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் வந்து முழங்கால் மூட்டு வலிக்கு கொடுக்குறீங்க? அண்ட் ஆல்ரெடி ரொம்ப அந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் இந்த ஆப்ரேஷன் வரைக்கும் வந்த பேஷண்ட்ஸ், ஆப்ரேஷன் இல்லாமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய மருத்துவமனையில் வரக்கூடியவங்க ஒன்று வாக்கர் வச்சு நடந்து வருவாங்க, இல்லை ஏதாவது ஸ்டிக் எடுத்து வச்சு நடந்து வருவாங்க, அப்படி இல்லையா பிடிச்சி தாங்கி நடந்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட எங்களோட மருத்துவமனையில் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா அவங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் யார் துணையும் இல்லாமல் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. பக்கத்தில் அவங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது கூட, ஒரு பஸ்ஸு கூட ஏறி அவங்களாம் தனியாக போயிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். உள்ளுக்குள்ள மூலிகை மருந்துகள் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம், கூடவே சேர்த்து பஞ்சகர்ம சிகிச்சைகளும் கொடுக்குறோம். 2யுமே சேர்த்து கொடுக்குறப்போ நல்ல ஒரு அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரக்னோசிஸ் கண்டிப்பான முறையில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். திருப்பூர்ல மதன் பேசுறேன் மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்காக மேடம் தூக்கம் பிரச்சனை மேடம். ஒரு நிமிஷம், டிவி வால்யூம் குறைச்சிடுங்க சார். குறைச்சிட்டாங்க மேடம். உங்கள் வயது என்ன? 30 மேடம். சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கம்.
கொஞ்சம் தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு மேடம். கொஞ்சம் நாளாவே இருக்குது. அது கொஞ்சம் சரியாவதுக்கு ஏதாவது சொல்லுங்க மேடம். ஏஜ் வந்து 30 தான் ஆகுது. ஆமாங்க மேடம். பகல்ல தூங்குறீங்களா? பகல என்னைக்கா ஒரு நாள் தூக்குறாங்க மேடம். பகல்ல தூங்குறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டீ காஃபி ரொம்ப அதிகமாக குடிப்பீங்களா? டீ காஃபியே குடிக்கிறது இல்லைங்க மேடம். குடிக்கிறது இல்லை. பாடி வந்து உங்களுக்கு லீனாக இருக்குமா இல்லை ஸ்டவுட்டாக இருக்குமா? ரெண்டு ஒரு நார்மல் மேடம். ரெண்டு கலந்த மாதிரி ஹீட்டு கூலும் ரெண்டு கலந்த மாதிரி. பாடி ஹீட் அதிகமாக இருக்கா? அப்படி இல்லை. வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? 80 kg வேணும் மேடம். சரி, ஓகே. பாடி ஹீட்டாக இருக்கா? லைட்டாக இருக்கு மேடம். ஓகே. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமை நல்லா தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா? தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 100 ml அளவு இல்லாட்டி 200 ml அளவு எடுத்துக்கோங்க. அவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பத்தும். ஓகேவா? எடுத்துக்கிட்டு அதில் வந்து சீரகம், மிளகு, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணோடனே அதை போட்டு காய்ச்சிருங்க. காய்ச்சிங்கன்னா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து நல்லா ஸ்பூனில் வச்சு எடுத்து நல்லா தலை, முகம், கை, கால், உடம்பு எல்லாமே நல்லா குழுக்குன்னு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்ல சூரிய ஒளியில், மொட்டை மாடி இருந்தது அப்படின்னா அங்கே, இல்லை வீட்டில் வந்து கீழே ஏதாவது பால்கனி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கே இது பண்ணிக்கோங்க. இல்லை ஓப்பன் டெரஸ் நம்மளுக்கு கீழே வீட்டில் நம்மளுக்கு இடம் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக வெயில் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி போய் இருந்துக்கோங்க. ஒரு துண்டை மட்டும் ஒன்று கட்டிட்டு போய் அந்த இடத்துல போய் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருந்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் இருங்க. இருந்துட்டு அதுக்கப்புறமா இளமான சுடு தண்ணி, ஒரே சூடாக தண்ணி இருக்கணும். சுடு தண்ணி வச்சுட்டும் பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு குளிக்காதீங்க. ஒரே லெவலில் எடுத்திங்க அப்படின்னா ஹாட் வாட்டர் வந்து ஒரே லெவலில் லேசாக வெதுப்பான ஹீட்டில் எடுத்து சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணியோ இல்லை சீவக்காய் ஏதாவது தேய்ச்சி கூட நீங்கள் வந்து குளிச்சிடலாம். நல்லா குளிச்சுட்டு எண்ணெய் பசை இல்லாமல் நல்லா குளிச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்ல தலைமுடியை நல்லா துவட்டிடுங்க. இந்த மாதிரி ஆயில் பாத் எடுக்கிறப்போ தலையை வந்து நல்லா துவட்டிடணும். ஆயில் பாத் எடுக்கிறப்போ ஏன் சளி பிடிக்குது அப்படின்னா, சில பேர்த்துக்கு ஆயில் சரியாக போகலை அப்படின்றப்போ ஆயிலும் நீரும் சேர்ந்து முடியோட அந்த உள்ளுக்குள்ளே அந்த வேர்க்காலுக்குள்ளே நம்மளுக்கு நின்றுட்டு இருக்கிறதுனால தான் சளி பிடிக்கும். அதனால ஃபுல்லாக நல்லா உலர்த்திடுங்க. நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சன்லைட்டில் கூட நின்று நீங்கள் தலையை வந்து உலர்த்திடலாம். உலர்த்தினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாடியில் இருக்கக்கூடிய சூடு, ஹீட்டு, பித்தம் எல்லாமே நம்மளுக்கு தனிய ஆரம்பிக்கும். அன்னைக்கு வந்து பகலில் தூங்கக்கூடாது. அதே மாதிரி ஆயில் பாத் எடுக்கிற அன்னைக்கு ரசம் இது மாதிரி ஏதாவது லைட்டான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான்வெஜ் கூட நீங்கள் தவிர்த்துக்கலாம். கீரை, குளிர்ச்சியான ஐட்டங்கள், தயிர், மோர் இது மாதிரி எடுத்துக்கிறது தவிர்த்துக்கிடுங்க ஆயில் பாத் எடுத்த அன்னைக்கு மட்டும். ஸோ பகல் தூக்கத்தையும் நீங்கள் தவிர்த்துக்கிடுங்க. இது மாதிரி ஒரு ரெகுலராக ஒரு 2-3 வீக்ஸ் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தூக்கம் வந்து உங்களுக்கு நார்மல் ஆயிரும். அதை தாண்டியும் தூக்கம் எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நைட் படுக்க போகிறப்போ ஜாதிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அது 1 ஸ்பூன் அளவு பாலில், பசும் பால்லையோ இல்லை உங்களுக்கு ஆவின் பால் கிடைக்குது அப்படின்னா அதை காய்ச்சி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குடிச்சிட்டு படுத்து தூங்கிடுங்க. நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கும். தாண்டியும் சில பேர்த்துக்கு தூக்கம் வரல அப்படின்னா ஜாதிக்காயோடு சேர்த்து கொஞ்சமாக கசகசா ஊற வச்சு அதை அரைச்சி போட்டு அந்த பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஒரு 20 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம், சில பேர்த்துக்கு சளி பிடிக்கும். ஸோ இதை மட்டும் ரெகுலராக நீங்கள் நைட் டைம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் தூக்கம் உங்களுக்கு நல்லா ஸ்லீப் வந்துடும். அப்படி இல்லாட்டி அஸ்வகந்தா சார்ந்த மருந்துகள், லேகியம் ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் தூக்கம் நல்லா உங்களுக்கு சீராக மாற ஆரம்பிச்சிடும். உடம்புல உள்ள ஹீட்டு குறைஞ்சது அப்படின்னா நல்ல ப்ராப்பரான ஸ்லீப் வரும். திருப்பூரில் தானே இருக்கீங்க? கோயம்புத்தூரில் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம கன்சல்டிங் பண்ணுறோம். ஸோ அங்கே கூட நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஸ்லீப் ப்ராப்பராக உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் உங்களுக்கு மாறி வந்துடும். சில பேர்த்துக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தாலும் கூட தூக்கம் வராது. லேட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு தூக்கம் வராது. ஸோ அதனால் ஃபுட் எல்லாமே ஒரு 8 o'clock பிஃபோர் எடுத்துக்கோங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? இணைப்பில் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. ஜோதி, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு 35 வயது. சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க மேடம். வந்து எனக்கு ஃபைப்ராய்டு கட்டி வந்து 2.5 சென்டிமீட்டர் எடுத்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸ்கேன் டாக்டர்ல அதுல வந்து என்னன்னா பீரியட்ஸ் வரப்போ ரொம்ப அதிகமா பெயினா இருக்குது.
பில்டிங்கும் அதிகமா போகுது, ம் மூச்சு நிறைய வாங்குது. அதனால ஹோமியோபதிலாம் பார்த்துட்டு இருந்தோம், ம் அதுவும் ஒன்றும் செட் ஆக மாட்டுது. இது ஆபரேஷன் பண்றதா இல்ல? ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டாம். நாளான்னைக்கு கோயம்புத்தூரில் கன்சல்டிங் நடக்குது. நீங்கள் அங்கே கூட உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். சரியா? ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து 2.5 சென்டிமீட்டர் இருக்கா, நாங்கள் வந்து 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டரு, இந்த மாதிரி அதிகமான அளவில் ஃபைப்ராய்ட்ஸு, யூட்ரஸ் ஃபுல்லாக நிறைய 3-4 ஃபைப்ராய்டு, உங்களுக்கு ஒன்று தானே இருக்குது, 3-4 ஃபைப்ராய்டு, இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு, இன்ட்ராமுரல் ஃபைப்ராய்ட்ஸு, இல்லை சில பேர்த்துக்கு பெடன்குலேட்டட் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும், சில பேர்த்துக்கு எண்டோமெட்ரியல் கேவிட்டிக்குள்ள ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புறங்களில் ஃபைப்ராய்டு இருக்கும். இது மாதிரி டோட்டலாக நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க மறக்காமல். ஸ்கேன் ரிப்போர்ட் திருப்பி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா திருப்பி நாங்கள் வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க சொல்லுவோம். அதை நீங்கள் ஒரு 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸ் கழிச்சோ, சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டலாக ப்ளீடிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா 1 மாதத்துலேயே அது எல்லாமே சரியாயிரும். ப்ளீடிங் அதிகமாகிறது, வயிற்று வலி இருக்கிறது, நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள், தைலங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் எடுக்கிறப்பயே உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பீரியட்ஸ்லேயே உங்களுக்கு சரியாயிரும். இப்போ நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பீரியட்ஸில் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சரியாயிரும். ஆனால் ஃபைப்ராய்ட் கட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் தாண்டி சில பேர்த்துக்கு 4-5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர்லாம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மந்த்ஸ் தாண்டி திருப்பி ரீஸ்கேன் எடுக்க சொல்லுவோம், ரிப்பீட் ஸ்கேன் எடுக்க சொல்லுவோம். அந்த ஸ்கேன் எடுக்க சொல்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைப்ராய்ட் கட்டிகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் கரைஞ்சி போயிடும். அது எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு பீரியட்ஸ் மூலமாக நம்மளுக்கு கரைஞ்சி நம்மளுக்கு வெளியேற்றி கொண்டு வந்துடும். அது இல்லாமல் நம்மளுக்கு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மெனோபாஸ் சில பேர்த்துக்கு ஆயிரும், அதுக்கப்புறமும் தாண்டி ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கும். அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்குலாம் நம்மளுக்கு அப்பப்டோசஸ் ப்ராசஸ் மூலமாக ஃபைப்ராய்ட் கட்டிகள் கரைஞ்சி நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். அதோடு சேர்த்து அவங்களுக்கு யூட்ரஸும் நல்லா ஆரோக்கியமான ஒரு முறையில் வந்து அவங்களுக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வயதான காலங்களில் அவங்களுக்கு ப்ளீடிங் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள் வந்து ஒருபோதும் நம்மளுக்கு கேன்சர் கட்டிகளாகவும் நம்மளுக்கு மாறாமலும் நம்மளுக்கு இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி நம்மளுக்கு ஃபைப்ராய்ட் கட்டிகள் அப்படின்னோடனே நிறைய பேர் வந்து பயந்துருவாங்க, எங்கே இது கேன்சராக மாறிடுமோ அப்படின்றது பயந்துருவாங்க. ஆனால் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து மயோமாஸ் இருக்குது, எக்கோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றத தாண்டி ஒரு ஹைஃபன் போட்டு பைராட்ஸ் 4 அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி 4, 5 அந்த மாதிரி போட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு ப்ராப்பரான நம்ம அவசியமான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் இது ஒன்றும் பண்ணாது. ஃபைப்ராய்ட் கட்டிகள் வந்து வெறும் நார் தசைகளால் உருவாகக்கூடிய கட்டிகள் தான். அது சாதாரண மூலிகை மருந்துகள் கொடுக்குறப்பையும் நம்ம கொடுக்கக்கூடிய தைலங்கள் உள்ளுக்குள்ளே எடுக்கிறப்பையும் பார்த்திங்க அப்படின்னா அது ஈஸியாக கரைஞ்சி வெளியே வந்துடும். அதனால் பயப்பட தேவையில்லை. ஃபைப்ராய்ட் கட்டிகளுக்கு எங்களோட மருத்துவமனையில் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். டாக்டர் தேவி சரண்யா ஹெர்பல் கிளினிக் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, சேலமில் மருத்துவமனை இருக்குது, திருநெல்வேலியில் மருத்துவமனை இருக்குது, திருச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஃபைப்ராய்டுக்காக நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போது சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸு ஃபைப்ராய்டு கரைஞ்சவங்க ரிப்போர்ட்ஸோடு எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன், ப்ரூஃப் நிறையா வச்சுருக்கேன். ஸோ அதனால் டேம் ஷுர் ஃபைப்ராய்டு வந்து நல்லா கரைஞ்சிரும். பயப்பட தேவையில்லைம்மா, ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. ஆப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அது இல்லாமலே ஃபைப்ராய்டு கட்டிகளை நிரந்தரமாக நம்ம கரைச்சி வெளியேற்றி கொண்டு வந்துடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, மனோகரன் பேசுறேன். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ஐயா? சென்னை அம்பத்தூர்லேருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்களுடைய வயது என்னங்க? 60 மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார், கேளுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் உடம்பு தெரியல மேடம். எனக்கு லெஃப்ட் சைடு தொப்புளில் இருந்து அந்த சைடு விழா எழுந்து வரைக்கும் அப்படியே வலிக்குது. சரி, ஓகே. அது வந்து சுருக்குன்னு குத்துது. அதே ஆப்போசிட்ல பேக் சைட்லயும் அப்படியே ஜிவ்வுன்னு எழுதுற மாதிரி இருக்கு. கிழங்கு எதுவும் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டோம் மேடம். இந்த தோற்பட்ட பப்பை வந்து திடீர்னு நேற்று நைட்ல இருந்து ஒரே வலி அந்தமா இருக்கிற மாதிரி இருக்குது, படுக்க முடியல. 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்துட்டு குளுக்கோஸ் ஏற்றி இதெல்லாம் பண்ணி ஊசி போட்டாங்க. அப்புறம் அதுவும் கேட்கல. மறுநாள் போய் ஸ்கேன் பண்ண சொன்னாரு. ஸ்கேன் பண்ணா கல் இருந்துதா கிட்னி பார்த்துருக்குன்னு பார்த்து அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி. மாத்திரை டெஸ்ட் ஊசி ஒரு 3 நாளைக்கு போட்டாரு. நரம்புல போட்டு அதுவும் கேட்கலன்னு சொல்லிட்டு சரி குடல் டாக்டர் முதலாமே ஏற்கல. குடல் டாக்டர் செக் பண்ணா நல்லா இருக்குது, எதுவும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லி கிட்னி டாக்டரை பார்க்க சொன்னாங்க. கிட்னி டாக்டரை பார்க்கும்போது அவரு
சில ஐடியாஸ் கொடுத்தாரு. தொப்புல இருந்து போற நரம்புகள்லாம் ஏதோ ஒண்ணு டச் ஆயிருக்குது, ஒண்ணு மேல ஒண்ணு லைட்டா டச் ஆயிருக்குது, அதனாலதான் அது வலி வருதுன்னு நான் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதான் இருக்கலாம், நீங்க நரம்பியல் டாக்டரை பாருங்க. நரம்பியல் டாக்டரை பார்த்து அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து சிறுநீரக டாக்டரை பாருங்கும் போது அவரு ஃபுல்லாவே கழுத்து தண்டு வளையத்துல இருந்து செக் பண்ணாரு, சைடுல செக் பண்ணி வலிக்கிற இடத்துல அது கிட்னிக்கு அதுக்கும் சம்பந்தமாக இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் படுக்க வச்சு காலை ரெண்டையும் மேல கழிச்சு பார்த்து எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு, நீங்க நரம்பியல் டாக்டர் பாருங்கும் போது நாளைக்கு எனக்கு 12 மணிக்கு MRI ஸ்கேன் எடுக்கிறது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எடுத்து பார்த்துக்கலாம், இவ்வளவு அட்மிட் பண்ணி சரியாகலன்னும் போது அது எடுத்து பார்த்துக்கலாம்ன்றாங்க. அது இது வரைக்கும் என்ன நான் வந்து இடையில ஒருத்தர் ஆயுர்வேதத்துல அவங்க பார்க்கும்போது அவர் தான் சொன்னாரு, இது மலச்சிக்கல் பிரச்சனை காப்பா வேற ஒன்னே இல்லைன்னாரு. இன்னொருத்தர் வந்து சூட்டுனால வலிக்குதுன்னாரு. அப்படியே அந்த சிறுகடிக்கு சூரணம் வந்து வாங்கி வெந்நீர்ல கலந்து குடியுது. இருந்தாலும் மோஷன் 2 வேலையும் நல்லா தெரியாதான் மோஷன் போறேன், கரெக்டா தண்ணி எடுத்துக்கிறேன், அளவு சாப்பாடு தான், சுகர் இருக்கு, நார்மலா தான் இருக்குது, எனக்கு 194 தான் இருக்குது, கரெக்டா வச்சுக்கிறேன், நடைபயிற்சி போறேன், எக்ஸசைஸ் பண்றேன், எல்லாம் பண்ணிக்கிறேன். இது 1 மாசமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இது பிகினிங்ல வரும்போது டாக்டர் என்ன சொன்னாரு, இல்ல மாத்திரை எதனா செட் ஆகாம இருக்கலாம், அதனால வெறுவாயத்துல ஒரு மாத்திரை போடுங்கன்னு சொன்னாரு. அது லைட்டா இருந்தது. அப்ப பார்த்தனா இருந்துட்டு அந்த வெடிக்குன்னு புடுங்கிறதுல அதுவா நின்றுச்சு. இதனால அந்த விழா எலும்பாண்ட அங்க வலிக்குது, நடுமுதுகுல ரைட் சைட்ல சட்டெல்லாம் வலிக்குது மாட்டோம். அதுக்குதான் என்ன தெரியலங்களாண்ட கொஞ்சம் கேட்கலாம்னு சொல்லி போன் பண்ணேன். சரி, ஓகே. இப்போ மாற்றி 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 அத்தனை டாக்டரையும் பார்த்து கடைசியில் உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு, எந்த ரிப்போர்ட்லேயும் ஒன்றும் இல்லையா. ஸோ இது வந்து சாதாரண ஒரு சின்ன விஷயந்தான். சரியாக மோஷன் போகலை அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்குள்ளே வாயு நம்மளுக்கு உற்பத்தி ஆயிரும். வாயு உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வாயு நம்மளுக்கு எங்கெல்லாம் போய் நம்மளுக்கு தேங்குதோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு வலியை உண்டு பண்ணிவிடும். இப்போ பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூதக வாயு இருக்கிறப்போ பீரியட்ஸ் டைமில் நம்மளுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு மோஷன் போகிறதுக்கு முன்னாடி கேஸ் நம்மளுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய் உலட்டுச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கு மோஷன் வரதுக்கு முன்னாடி கூட பெயின் இருக்கும் இல்லையா, மோஷன் போனதுக்கப்புறம் விட்டுரும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேஸ் பிடிப்பு மாதிரி சொல்லுவாங்க. திடீர்னு எங்கேயாவது குனிகிறப்போ வைக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக அது பிடிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா விழா எலும்பு அந்த சைடில் இந்த பின்னாடி புறங்களில் தான் நம்மளுக்கு பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு 1 வாரத்தில் ரிலீஃப் ஆகிடும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா 15 நாளில் ரிலீஃப் ஆகிடும், ஒரு சில பேர்த்துக்கு 1 மாதம் ஆனாலும் அவங்களுடைய உடம்பு வீக்காக இருந்துச்சு அப்படின்னா 1 மந்த் ஆனாலும் அது வெளியே ரிலீவ் ஆகாமல் அது உள்ளுக்குள்ளே நல்லா பிடிப்பு மாதிரி இருந்துக்கிட்டு மசில்ஸ் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆக்கிட்டு மசில்ஸ் வந்து சுருங்கி விரிகிற தன்மையை வந்து நிப்பாட்டி விட்டுரும். அதனால தான் அது பெயின் இருக்குது. அது சில நேரத்துக்கு இப்படி நம்ம நகர்றப்போ பார்த்திங்கன்னா விழா எலும்பில் குத்துற மாதிரி வலிக்கும். சில பேர்த்துக்கு அசைஞ்சாவே ஒரு பெயின் இருக்கும், அதனால் அசையவே முடியாது, இப்படியே ஒரு சைடை சாஞ்சிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரியும் இருக்கும். இது வாயு தொந்தரவுனால தான் நம்மளுக்கு இந்த பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்படுது. இதுக்கு எங்கே போனீங்கனாலும் சுற்றி எங்கே போனீங்கனாலும் சரியாகாது. ஒன்றே பண்ணணும், என்னென்னா நல்லா வெள்ளைப்பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை ஒரு 5 பல் வெள்ளைப்பூண்டு எடுத்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி 1-2 மட்டும் காய்ச்சிங்க, ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. அந்த 5 பல் வெள்ளைப்பூண்டை எடுத்து கொஞ்சம் நல்லா அப்படியே மென்று சாப்பிடுங்க. பத்தாக்குறைக்கு ஓமம் நல்லா பவுடராக பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டரில் கலந்து எடுத்துகிட்டு வாங்க. கேஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா வெளியேறிடும். அதே மாதிரி எது சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கக்கிட்ட வந்து சமைக்கக்கூடிய ஆளுங்கக்கிட்ட பெருங்காயம் நல்லா யூஸ் பண்ண சொல்லுங்கள், அது வாய்வு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இதை நீங்கள் சுற்றி யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு சரியாயிரும், ரிலீஃப் ஆயிரும். அதை தாண்டியும் உங்களுக்கு ரிலீவ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஏதாவது அப்ஸ்கர்டு பவல் கேஸ் அப்படின்னு ஏதாவது மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கவனித்து அதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து க்யூர் ஆயிரும். எங்களுடைய மருத்துவமனையில் டாக்டர் தேவிசரண்யா ஹெர்பல் கிளினிக் சென்னையில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, கிண்டியில் தான் இருக்குது, நீங்கள் நேரில் கூட நீங்கள் வந்து பார்க்க வரலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஏப்பமும் நல்லா வெளியே போயிடும், மோஷனும் நல்லா போயிடும், மோஷனில் நல்லா காற்று பிரிஞ்சும் உங்களுக்கு போயிடும். ஸோ அதனால் இந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு சரியாயிரும். விழாயலும்பில் பிடிச்சிக்கிடுச்சு, இந்த இடத்துல வலிக்குது, ஒரு சைடு ஃபுல்லாக வலி ஏற்படுற மாதிரி தான் இருக்கும், அது வாயு பிடிப்புனால தான் இருக்கும். அது நம்மளுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா இது ஈஸியாக சரியாயிரும். வயசானவங்களுக்கு பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு வாயு பிடிப்பு வரும். அதை கரெக்டாக கணிச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும்.
நீங்கள் வேறு என்ன தான் டயக்னோஸ் பண்ணிங்கனாலும் ஒன்றும் கண்டுபிடிக்கவும் முடியாது, ஒன்றும் தெரியவும் செய்யாது. இதை கரெக்டாக கணிச்சு இதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா சரியாயிரும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இளம் வயது ஆண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயது ஆண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல பிடிச்சிட்டு இருக்குது, இங்கனக்குள்ளே வந்து பிடிச்சிருச்சு, மாரடைப்பு கூட ஏற்படுத்தும். அதனால இதை கவனிச்சிருங்க. எங்களுடைய மருத்துவமனையில் இதுக்காக நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, பயப்பட வேண்டாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? எங்க வீட்டுக்காரர் தான் கேக்குறேங்கம்மா. சரிம்மா. கோயம்புத்தூர்ல பேசுறோம். சரிம்மா, என்ன வயதாகுது அவருக்கு? அம்மா டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா, போன்ல பேசுங்க. ஐயா டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்களுடைய வயது என்ன? எனக்கு 60 ஆகுதுங்க. உங்க கேள்வியை கேளுங்க சார். உங்க கேள்வியை கேளுங்க. சரி, உங்க கேள்வியை கேளுங்க. 60ங்க. சொல்லுங்க ஐயா, 60 வயது ஆகுது, உங்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணுது? தூக்கமே இல்லைங்க நைட்டு. சரி, உங்களுக்கான விளக்கம் மருத்துவர் கொடுப்பாங்க. நைட்டு தூக்கம் இல்லை, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? வேற முதுகு வலி இருக்குங்க. முதுகு வலி இருக்கு. பகல்ல தூங்குறீங்களா? பகல்லையும் தூக்கம் வரதில்ல. பகல்லையும் தூக்கம் வரதில்ல, நைட்டுக்கும் தூக்கம் வரதில்ல. ஆமா ஆமா. இது தவிர வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? இல்ல இல்ல இல்ல. நைட்டுக்கு எத்தனை மணிக்கு சாப்பிடுறீங்க? நைட்டு 8 மணி 9 மணிக்கு சாப்பிடுறேன். கொஞ்சம் முன்னாடியே சாப்பிடுங்க சரியா? நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சுக்கோங்க, சுடுதண்ணி குடிச்சுக்கோங்க. சுடுதண்ணி 7:30 மணி 7 மணிக்கெலாம் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிடுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணி குடிச்சிட்டு ஒரு வாக்கிங் மாதிரி நல்லா வெளியே போய் கூட, இல்லை வீட்டுக்குள்ளேயே கூட, இல்லை மாடி இருந்தது அப்படின்னா அங்கே, குளிர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மாடி அந்த மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. சும்மா வீட்டுக்குள்ளேயே சேர் ஏதாவது இருந்துச்சு, சோஃபா மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 8 மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதை கூட சுற்றி 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 கொஞ்சம் நடந்து கொடுத்துக்கோங்க. நடந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போங்க, நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிந்திச்சுட்டே இருப்பாங்க, ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்கும், மன அழுத்தம் ஏதாவது இருக்கும், கவலைகள் ஏதாவது இருக்கும், இல்லை பாடி வந்து உடம்பு ஹீட்டாகவே இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒன்று யோசிச்சிட்டே இருந்தாங்க, திங்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நர்வ்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கும், ரொம்ப ஹீட் ஏறிடும், ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்கும். அதனால தூக்கம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறமா தூங்குறப்போ சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளிச்சம் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால வீட்டில் நல்ல கர்டைன்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா நல்லா இழுத்து விட்டுருங்க. கர்டைன் இல்லை அப்படின்னா ஒரு பெட்ஷீட்டை வந்து ஜன்னலில் ஃபுல்லாக அங்கங்கே அந்த கம்பியில் சொருகி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. வெளியே உள்ள லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்டு அது ஏதாவது பட்டுச்சுனாலும் நம்மளுக்கு அப்படியே வெளிச்சம் நம்மளுக்கு கண்ணுக்கு மேலே நம்மளுக்கு பட்டு நாவெல்லாம் நம்மளுக்கு ஸ்டிமுலேட்டடாகவே தான் இருக்கும், நம்மளுக்கு தூக்கம் சரியாக வராது. ஸோ நல்லா ரூமை நல்லா இருட்டாக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயமாக உங்களுக்கு தூக்கம் வரும். காலையில் விடிஞ்சது கூட நம்மளுக்கு சரியாக தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் நம்மளுக்கு வந்து இருக்கும். லைட்டு பட்டுது அப்படின்னா தான் நம்மளுக்கு நர்வ்ஸ் எல்லாம் லைட்டுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகும். அதனால நிறைய பேர்த்துக்கு தூக்கம் கலைஞ்சிரும். அதே மாதிரி ஏதாவது சிந்தனைகள், ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நைட் படுக்க போகிறப்போ அதை ரொம்ப யோசிக்காதீங்க. யோசிச்சிங்க அப்படின்னாலும் தூக்கம் வந்து கலைஞ்சிரும். ஏன்னா தூக்கத்திலேயே நம்ம கனவு காணுவோம், அந்த கனவுல நம்மளுக்கு வந்து பயம் ஏற்படுத்துகிற மாதிரியான கனவுகள் இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்மளுடைய பாடி நம்மளுக்கு வீக் ஆகும், நம்மளுக்கு வந்து பாடி ஒரு மாதிரி தளர்ந்து போகும், பலம் இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி சிந்தனைகள் எதுவும் இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் நீங்கள் நைட் டைம் வந்து யோசிக்காதீங்க, இது ரொம்ப யோசிக்காதீங்க. இதை மாற்றி கொண்டு வரதுக்கு மெடிடேஷன் ஏதாவது பண்ணுங்கள். இது மாதிரிலாம் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஸ்லீப் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தூக்கம் சரியாக இல்லை அப்படின்னா ஜாதிக்காய் இது மாதிரி ஏதாவது பவுடர் பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கோங்க, நல்லா தூக்கம் வரும். ஆயில் பாத் எடுங்க, நல்லா தூக்கம் வரும். இதை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு சரியாயிடும். அது இல்லாமல் தூக்க மாத்திரை ஏதாவது போட்டு தூங்குறது இது மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் இது பண்ணுங்கள், சரியாயிரும். தூக்கம் இல்லை அப்படின்னா கோயம்புத்தூரில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, நாளான்னைக்கு டாக்டர்ஸ் நாங்கள் வந்து பார்க்குறோம். அந்த டைமில் நல்லா ஸ்லீப்புக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு வாங்க. அது எல்லாமே நம்மளுக்கு நர்வ்ஸை காம் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் தான் நம்ம கொடுப்போம், உடம்பு சூட்டை குறைக்கக்கூடிய மெடிசன்ஸ் தான் நம்ம கொடுப்போம். அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது, நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸ்லீப் பில்ஸ் எடுக்கிறதுக்கு நார்மலாக அந்த ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நல்லா தூக்கம் வர வச்சுக்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒன்று தான். தூக்கம் நல்லா இருந்தது அப்படின்னா தான் எல்லா ஹார்மோன்ஸும் உடம்புக்குள்ள நல்லா சீராக நம்மளுக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும், நல்லா ஃபங்க்ஷனும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி தூக்கம் நல்லா இருந்தால் தான் நரம்புகள் கேடடையாமல் இருக்கும், பாடியும் நல்லா ஆக்டிவாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் தூக்கம் வந்து முக்கியமானது. தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணுமோ அதை
ஃபாலோ பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. எங்களோட மருத்துவமனை பார்த்தீங்கன்னா மதுரையில், சென்னையில், சேலமில், திருச்சியில், திருநெல்வேலியில், கோயம்புத்தூர்லலாம் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அங்கே வந்து பார்க்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேருமா, எந்த ஊர்லேருந்து? ஹலோ, சொல்லுங்கம்மா, நீங்கள் பேசுறது கேட்குதுமா. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து? சென்னையில இருந்து தான் பேசுறேம்மா. யாருக்கா கேட்குறீங்கம்மா? என் பொண்ணுக்காக கேட்குறேன். என்ன வயதாகுது அவங்களுக்கு? அவங்களுக்கு 22 ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை கேளுங்க. அம்மா வணக்கம். வணக்கம்மா. 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 சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு வந்து பிசிஓடி பிரச்சனை இருந்தது ஒரு 8 மாசத்துக்கு முன்ன. சரி. நான் இங்கிலீஷ் மருந்து கூட்டி ஃபேமிலி டாக்டர் கைனகாலஜிஸ்ட்னு போனேன். அவங்க என்ன பண்ணாங்க, மெட்ரிக்ஸ் வந்து 15 நாளைக்கு மாத்திரை போட சொன்னாங்க. அது போடுற வரைக்கும் பீரியட்ஸ் வந்து கரெக்டா நார்மலா வந்துச்சு. சரி. அப்புறம் அது 4வது மாசம் எடுத்துட்டு போது ஒரு 2 நாள் தள்ளி இல்ல 2 நாள் முன்ன அந்த மாதிரி வந்து பொண்ணு வந்து ஐடில ஒர்க் பண்ணுது. நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருந்தது ஐடில. முதல்ல வந்து நைட் ஷிஃப்ட் தான் போயிட்டு இருந்தாங்க. ஓகே மேம். இப்போ வந்து ஜென்ரலாக வந்து இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் அப்படின்னாலே வந்து நம்ம பில்ஸ் டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து சரி பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ்லாம் எடுப்போம். இதெல்லாம் வந்து அவசியமா டாக்டர்? கண்டிப்பாக தேவையில்லை. இப்போது 22 வயசு தானே அந்த பொண்ணுக்கு ஆகுது. பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்றாங்க. பீரியட் சரியாக வராத காரணத்தினால தான் பிசிஓடி தன்னாலேயே நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். மாதம் மாதம் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த மாதவிடாய் நம்மளுக்கு சரியாக வெளியேறலை அப்படின்னா 2வது மாதம், 3வது மாதம், இல்லை 4வது மாதம், 5வது மாதம் தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஓவரியில் ஓவம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் குட்டியாக சுற்றி சுற்றி சூழ்ந்துக்கிட்டு நீர்க்கட்டிகள் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பீரியட் சரியாக வரல அப்படின்னாலே நம்மளுக்கு நீர்க்கட்டிகள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்பு குண்டாக இருக்காங்க, 1-2 பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சு. 1-2 பீரியட்ஸ் நம்மளுக்கு சரியாக வரலனாவே அங்கே நீர்க்கட்டிகள் பிசிஓடி நம்மளுக்கு ஃபார்ம் ஆக தான் செய்யும் நம்மளுக்கு. அப்போது பீரியட்ஸை நம்ம ரெகுலராக வர வச்சிடலாம். பீரியட்ஸ் நம்ம ரெகுலராக வர வைக்கிறதுக்கு கவனிக்க வேண்டியது என்னென்னா, அனிமிக்காக இருக்காங்களா இல்லையான்றதை பார்த்துக்கணும். அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணி விட்டுறணும். பாடி கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா வெயிட்டை குறைச்சிட்டிங்க அப்படின்னாவே பீரியட்ஸ் நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். சில பேர் ஐடி கம்பெனியில் இருக்கிறதுனால உடல் உழைப்பு சரியாக இருக்காது, லேப்டாப்பை மடியில் வச்சுக்கிட்டே வேலை பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு நல்லா குனிஞ்சு நெளிஞ்சு நல்லா வேலை பார்க்கணும். அந்த காலத்துலலாம் பெண்கள் வந்து கீழே உட்காந்து முத்தத்தில் தொளிச்சு கோலம் போடுவாங்க. அதனால் பிசிஓடி யாருக்கும் இருக்காது. யாருமே வீட்டு வாசலில் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு யாரும் கோலம் போடுறது கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது, குனிஞ்சு கூட வளையிறது கிடையாது, கீழே குனிஞ்சு துடைக்கிறதும் கிடையாது. மாப் வந்துருச்சு, எல்லாம் நின்றுக்கிட்டே தான் பண்ணுறோம். கூட்டுறதும் பெரிய தொடப்பம் வந்துருச்சு, எல்லாம் நின்றுட்டே தான் பண்ணுறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பீரியட்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா அடிவயிறு நம்மளுக்கு சுருங்கி நம்மளுக்கு யூட்ரஸ் நம்மளுக்கு அமுங்கி விரியணும். அப்போ தான் யூட்ரஸை சுற்றி இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய மருத்துவமனையில் வெளியே தடவுறதுக்கு ஆயில் அப்ளை பண்ண கொடுப்போம். அதை தினசரி நைட்டு படுக்க போகிறப்ப நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிடுங்க. அதுலேயே சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர் வெயிட்டை சேர்த்து குறைச்சதுக்கப்புறமா பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா தோப்புக்கரணை நல்லா ஒரு 30-40 தோப்புக்கரணை 50 வரைக்கும் போடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 20-30 தான் போட முடியும். அப்புறம் 50, அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு மந்த் கழிச்சு பார்த்திங்க அப்புறம் 100 போடுங்க. இதுலேயும் பீரியட்ஸ் வந்துடும். அப்படி இல்லாட்டி கிரவுண்டில் நல்லா படுத்துட்டு கொஞ்சமாக காலை இடுப்போடு சேர்த்து காலை லேசாக தூக்கி வைங்க. அப்படி அந்த எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறமா பீரியட்ஸ் வந்த செகண்ட் டேயில் நாங்கள் மருத்துவமனையில் உள்ளுக்க குடிக்கக்கூடிய ஒரு தைலம் கொடுப்போம். அதை ஒரு 2-3 பீரியட் சைக்கிளுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா பீரியட் சைக்கிள் ரெகுலர் ஆயிரும். பயப்பட தேவையில்லை. அதுக்குரிய ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குது. இதை ஈஸியாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாமா? சென்னையில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, நேரில் கூட வந்து பார்க்கலாம். நன்றிமா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. முழங்கால் மூட்டு வலிக்கு அறுவை சிகிச்சை இல்லாத மூலிகை மருந்துகள் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ. நேர்களை இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.